ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி A to Z மேக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு. இதில் பார்ட் 2 வந்து பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷனோட செகண்ட் பார்ட் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ் வந்து போர்ட் மாஸ் ரூல் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த சம்ஸ் பார்க்கல அப்படின்னா அதை ஒன்ஸ் பார்த்து தனி நோட் போட்டு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம இந்த வீடியோ அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நம்ம என்ன மாதிரியான சம்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்ஜிப்ராவில் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷனில் நமக்கு என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் பார்க்கலாம். நம்ம அல்ஜிப்ராக்குன்னு தனி டாபிக் கொண்டு போவோம். இப்போதைக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி இருக்க சம்ஸ் மட்டும் இதில் பார்க்கலாம். இப்போ இதில் முக்கியமான ஃபார்முலாஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். பேசிக்காக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? a + b whole square equal to a square plus b square plus 2ab. அடுத்தது a minus b whole square அப்படின்னா a square plus b square ப்ளஸ் இருக்க இடத்துல மட்டும் minus 2ab. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும்? இந்த ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆகிடுமா? இப்போ a plus b whole square plus a minus b whole square அப்படின்னா 2a square plus b square. அதுவே இதை மைனஸ் பண்ணோன்னா a plus b whole square minus a minus b whole square போட்டோன்னா என்ன ஆகும்? a square b square கேன்சல் ஆகிட்டு 2ab ஆட் ஆகிடும். இப்போ 4ab அப்படின்னு சொல்லி வரும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நம்ம நிறைய சம்ஸ் அப்படிங்க சால்வ் பண்ணுவோம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் சால்வ் பண்ண அந்த ஷிஃப்ட்டில் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது a square minus a square minus b square equal to a plus b into a minus b. இதுவுமே நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் தான். அடுத்தது a plus b the whole cube. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி நான் வச்சுக்கலாம்னா, இப்போ a plus b whole square இருக்குது. பவரில் என்ன இருக்குன்னு பாருங்கள். பவரில் 2 இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே பவர் 2 2ab இருக்கு. அப்போ இதுக்கும் அப்படியே என்ன பண்ணலாம்? 3 இருக்கனால a power 3 b power 3 plus 3ab. ஓகே, அதே ஃபார்மேட். அங்கே ஸ்கொயரு இங்கே கியூப் எழுதிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு a plus b. ஓகேவா? இதுவே a minus b whole cube அப்படின்னா எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கோ எல்லா இடத்துலையும் மைனஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. a cube minus b cube minus 3ab into a minus b. ஃபஸ்ட் இருக்க a மட்டும்தான் ப்ளஸ், மற்ற எல்லாமே மைனஸாக சேஞ்ச் ஆகிடும். இது a minus b whole cube. அடுத்தது a cube plus b cube. இதுக்கு a plus b into a square plus b square minus ab. a cube minus b cube க்கு a minus b a square plus b square plus ab. அடுத்தது a plus b plus c the whole square. இதையுமே நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க? a plus b whole squareனா ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூவையும் ஸ்கொயர் பண்ணி 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே பண்ணுவோம். இங்கே 3 வேல்யூ இருக்கா? இப்போ 3 வேல்யூ ஸ்கொயர் பண்ணுவோம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். அடுத்து என்ன பண்ணணும்? ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணி 2 போடணும். இப்போ 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. அடுத்தது a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் மைனஸ் 3abc. இப்போ இதோட ஃபார்முலா என்னது அப்படின்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. ஓகே, பேசிக்கான அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ். இதுலேயுமே நமக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம அல்ஜிப்ரா பார்க்கும்போது அந்த எல்லா ஃபார்முலாஸுமே பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது ஒன்ஸ் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது பேப்பரில். ஓகே, சம்ஸ் அப்படிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை ஃபர்ஸ்ட் கொஷின் 0.8 0.8 0.4 0.4. இந்த மாதிரி ஒரே மாதிரி நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? இப்போ இங்கே 0.8 ரிப்பீட் ஆகிருக்கு, 0.4 ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிற வேல்யூஸை நம்ம ஏபின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 0.8 ரிப்பீட் ஆகுது, அதை ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 0.4 வந்து ரிப்பீட் ஆகுது, அதை பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது எங்கெல்லாம் 0.8 இருக்கோ அங்கே ஏ போடுவோம். ஃபஸ்ட்டு 3 0 இருக்குது, அதனால் ஏ கியூப். அடுத்தது 0.4 3 இருக்குது, அப்போ பி கியூப் பை
கீழே 0.8 ரெண்டு டைம் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி வந்து ரெண்டு டைம் இருக்குது. அப்போது பி ஸ்கொயர். இப்போது மேலே இருக்கிறதுக்கு இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. கொஷின்லேயே கொடுத்ததுலேயே என்ன வந்துச்சு? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போது இங்கே நமக்கு இந்த ரெண்டு வேல்யூமே நமக்கு ஒரே மாதிரி இருக்கா? இப்போ கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? ஏவையும் பியும் ப்ளஸ் பண்ணால் ஆன்சர். நமக்கு ஏவை என்னென்னு எடுத்துருக்கோம்? 0.8, பியை 0.4. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 1.2. அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து 1.2. ஓகே, அடுத்தது இதுவும் அதே மாதிரி பேட்டர்ன் தான். ஓகே, நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கொஷினை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ இதுக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, அப்போ நம்ம ஃபார்முலாவில் இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? ஏ மைனஸ் பி மட்டும் ரிமைனிங் இருக்கும். இப்போது ஏ வந்து 0.8, பி வந்து 0.4. மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்னா 0.4. ஓகே, இப்போ ஆன்சர் வந்து 0.4. அடுத்த கொஷின் இதுலேயுமே அதே பேட்டர்னில் தான் இருக்குது. 0.96 ஏன்னு எடுத்தோம்னா ஏ கியூப் ப்ளஸ் 0.04 வந்து பின்னு எடுத்தால் பி கியூப் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ஃபார்முலா அப்படி கேன்சல் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்கும்? ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் இருக்கும். அப்போது ஏ ப்ளஸ் பின்னா 0.96, 0.04 ஆட் பண்ணால் 1.00. அப்போ ஆன்சர் வந்து 1. ஓகே, அடுத்தது 7/4 ப்ளஸ் 4/7 மைனஸ் 7/4 மைனஸ் 4/7. ஓகே, இதுக்கு நம்ம ஃபார்முலா படிக்கல அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிப்பீங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தனியாக, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் நம்ம இதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல. இப்போ இதில் ரிப்பீட் ஆகிற வேல்யூஸை ஃபஸ்ட்டு ஏபின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் எந்த வேல்யூ ரிப்பீட் ஆகுது? 7/4 ரிப்பீட் ஆகுது. அதை ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 4/7 பின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகே, நம்ம மைனஸ் பண்ணும்போது என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 4ab. இப்போது 4 இன்ட்டு ஏவோட வேல்யூன்னு எடுத்துருக்கோம் 7/4, பியோட வேல்யூ 4/7. இப்போ 4 கேன்சல் ஆகிடும், 7 கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் வந்து 4. ஓகே, அடுத்த கொஷின். ஏவோட வேல்யூ 58 ஸ்கொயர் ப்ளஸ் 25 ஸ்கொயர் பை 46 ஸ்கொயர் மைனஸ் 37 ஸ்கொயர். பியோட வேல்யூ 26 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர் பை 56 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர். இதில் 1/b மைனஸ் 20/a கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது எல்லாமே என்ன ஃபார்முலாவில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதே ஃபார்முலாவில் தான் எல்லா வேல்யூமே இருக்குது. எல்லாத்துக்குமே அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூவில் 58 ப்ளஸ் 25 இன்ட்டு 58 மைனஸ் 25 by 46 plus 37 into 46 minus 37. இங்கே என்ன வரும்? 58 plus 5 அப்படின்னா 83 into 58 minus 25 அப்படின்னா 33 by 46 plus 37 83 46 minus 37 9. இப்போ 83 கேன்சல் ஆகிடும். 11/3. இப்போ ஏவோட வேல்யூ 11/3. அடுத்தது பிக்கு இதே மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா 26 + 15 26 - 15 by 56 + 15 56 - 15. இப்போ எவ்வளோ வரும்? 41 into 11 by 61 71 into 41.
இப்போது 41 கேன்சல் ஆகிடும். 11/71 இது பியோட வேல்யூ. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 1/b minus 20/a. இப்போ 1/bனா 71/11 minus 20/a. இப்போ இங்கே நமக்கு 3/11. அப்போ அப்படியே மேலே சப்ஸ்டியூட் பண்ணால் 60/11. இதை மைனஸ் பண்ண என்ன வரும்? 71 minus 60 11. டினாமினேட்டரில் 11 இருக்குது. இப்போ 11 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1. இப்போ இதோட ஆன்சர் வந்து +1. ஓகே, அடுத்த கொஷின். இப்போ இதில் என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பாருங்கள். மேலே 0.09 0.09 இன்ட்டு அடுத்து 0.04 அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ இதை நம்ம a² b² c² வைக்கலன்னா 3 டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குது. இது 2ab 2bc 2caன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ a² + b² + c² + 2ab + 2bc 2ca அப்படின்னா a + b + c ஹோல் ஸ்கொயர். இப்போ கீழையும் நமக்கு அதே வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே போடலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 0.3 0.02 0.04 இருக்குது. மேலே இருக்கிறது எல்லாமே இதை விட டபுளாக இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். 0.09 + 0.04 + 0.16 ஹோல் ஸ்கொயர் by 0.3 into 0.3 அப்படின்னா என்ன வரும்? 0.09 வரும். ப்ளஸ் 0.2 into 0.2 அப்படின்னா 0.04 ப்ளஸ் 0.4 into 0.4னா 0.16. இப்போது நமக்கு நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ சேம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி சம்மில் வரைக்கும் நியூமரேட்டர்லையும் ஏபின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம், கீழேயும் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். இங்கே மேலே 0.09 இருக்குது, கீழே 0.3 இருக்குது. வேறு வேல்யூ மாதிரி இருக்குது. அப்போ மேலே மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு கீழே அதுக்கேற்ற மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கிறோங்க. கொடுத்துருக்கிறது அப்படியே மல்டிபிள் பண்ணால் ரெண்டும் சேம் வேல்யூ வந்துருச்சு. அப்போ ஒரு வேல்யூ மட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 0.09 0.04 0.16. இது ப்ளஸ் பண்ணோன்னு ஆன்சர். அப்போது 2029. இப்போ ஆன்சர் வந்து 0.29. அடுத்த கொஸ்டின். 2² + 1 2^4 + 1 2^8 + 1 up to 2^128 + 1 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதை நம்ம இந்த மாதிரி வேல்யூஸ் இந்த மாதிரி பவர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? a + b இன்ட்டு a - bன்னு இருந்தால் நம்ம என்னவா மாற்ற முடியும்? a² - b²ன்னு மாற்ற முடியும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போது இங்கே என்ன இருக்குது? 2^2 + 1. இப்போ இது கூட நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2² - 1 சேர்க்கலாம். அப்போ என்ன ஆகும்? இது இந்த ஃபார்முலா அப்படி வந்துருச்சா? a + b a - b. நம்ம கொஷின் படி வெறும் 2² + 1 மட்டும்தான் இருக்குது. அது கூட நம்ம 2² - 1 சேர்க்குறோம். இப்போ 2² - 1 என்னது? 4 - 1 இப்போ 3. அப்போ 3ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறோம். ஓகே, 2² - 1ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறோம். இப்போ மேலே ஃபார்முலா என்னவா மாறிடும்? இது a - b இது a + b அப்படின்னா இப்படி மாறிடுமா? a² - b². இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளே எக்ஸ்ட்ராவாக 2² - 1 சேர்க்குறோம். அப்போ இந்த 2² + 1 கூட இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு 2^-1 ஆகிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் எடுத்துட்டோம். இப்போ செகண்ட் வேல்யூ என்ன இருக்குது? 2^4 - 1 சரி +1. இப்போ இது என்ன ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு? a - b a + b. எகைன் இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? 2^8 - 1. அடுத்தது 2^8 + 1 பக்கத்தில் இருக்குது எக்ஸ்ட்ராவா. இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்தாச்சு. ஓகேவா? இப்போது இதே தான் நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஃபஸ்ட்டு 2² + 1 இருந்தது என்னவா மாறி இருக்குது? 2^4 ஆயிருக்கு. அடுத்து 2^8 ஆயிருக்கு. அப்படியே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ இங்கே கடைசியில் என்ன இருக்குது? 2^128. அப்போ என்ன வந்திருக்கும் அப்படின்னா அப்படியே போயிட்டே இருந்துட்டு கடைசி ஸ்டெப்பில் 2^128 - 1 இன்ட்டு 2^128 + 1ன்னு வரும்.
இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா, இப்போ 2^256 மைனஸ் 1ன்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம், இந்த 2 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பண்ணாமா, 2 ஸ்கொயர் மைனஸ் 1 என்னது 3. அப்போ டினாமினேட்டரில் 3 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 2^256 மைனஸ் 1/3. இப்போ இந்த கொஷின் வந்துச்சுனாலே முன்னாடி இப்போ ப்ளஸ் இருக்குன்னா மைனஸை சேர்த்துக்கணும், மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிவிட்டு அப்படியே பவரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு 2 இருந்துச்சு, அடுத்து 4, அடுத்து 8, அடுத்து 128, அப்போ கடைசியில் என்ன வந்திருக்கும் 256 தான் வந்திருக்கும். இப்போ ஆன்சர் வந்து 2^256. ஓகே, இந்த சம் யாருக்காவது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் இன்னொரு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது 0.01, 0.08 × 08, 0.22. ஓகே, அப்போது இது பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதையும் நம்ம ஸ்கொயர் எழுதணும், மற்றதெல்லாம் 2ab வருதான்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு 0.01 0.1 × 0.1 எழுதிக்கலாம், ப்ளஸ் மற்ற ரெண்டும் கரெக்டாக தான் இருக்குது, 0.08 × 0.08 ப்ளஸ் 0.22 × 0.22. இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன வரணும், 2ab 2bc 2ca இது வந்துச்சுன்னா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 × 0.1 × 0.68 நான் இங்கே இருக்கிறத வச்சே யூஸ் பண்ணுறேன். இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுட்டு 2abன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும், இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 × 68 அப்படின்னா 136. அப்போ 136 1.36 வரும். இன்ட்டு 0.1 போட்டோம் அப்படின்னா 0.136 இந்த வேல்யூ வந்துச்சா. ஓகே, 0.136 வருது. அடுத்தது 2bc கரெக்டாக வரணும். இப்போ 2 × bயோட வேல்யூ 0.68, இது 0.22. இதையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 136 136, இப்போ 6 9 4 1, இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 18 9 8 2. சாரி, இது அவங்க மல்டிபிள் பண்ணவே இல்லை. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள், இங்கே 0.68 × 0.44. அப்போ இதை மல்டிபிள் பண்ணாலே நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் டேரெக்டாக வந்துடுது. ஓகே, அப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca தான் இருக்குது. அப்போ ஃபார்முலா படி நம்ம a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது 0.1 0.68 0.22, இப்போ 10 9 10, இப்போ 1.00. இப்போ ஆன்சர் வந்து 1. ஓகேவா, நீங்கள் இதை பார்த்தோன்னே டேரெக்டாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணிட்டு போயிடலாம். நான் இது வந்து அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒன்ஸ் போட்டு காமிச்சேன், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் டேரெக்டாக ஏவோட வேல்யூ 0.1, பியோட வேல்யூ 0.68, சியோட வேல்யூ 0.22 நீங்கள் டேரெக்டாக கூட எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஷின் இது ரொம்ப ஈஸியான கொஷின். எது ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கீழே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோமா, இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணால் என்ன ஃபார்முலா வரும்னா 2 × a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ கீழே நமக்கு என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ கேன்சல் ஆகிடும். இப்போ டேரெக்டாகவே ஆன்சர் கிடச்சிருச்சு, நம்ம எதுவும் சப்ஸ்டியூட் பண்ண வேணாம். இப்போ ஆன்சர் வந்து 2. அடுத்தது எக்ஸோட வேல்யூ 2 + √3, ஒய்யோட வேல்யூ 2 - √3, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x² - y². ஓகே, அப்போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இருக்குது. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா x² - y². அப்போ x² - y² அப்படின்னா ஃபார்முலா என்னது, x + y x - y. இதை கண்டுபிடிச்சி நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு x + y போடலாம். இப்போ 2 + √3 ப்ளஸ் 2 - √3. அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது √3 கேன்சல் ஆகிடும். இப்போ 4ன்னு கிடைக்கும். அடுத்தது x - yனா 2 + √3 மைனஸ் 2 - √3. என்ன ஆகும், 2 + √3 மைனஸ் உள்ளே போச்சுன்னா -2 + √3. இப்போது +2 - 2 கேன்சல் ஆகிடும். இப்போ √3 + √3 2√3. இப்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் x² - y² என்ன வேணும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 4 × 2√3. இப்போ ஆன்சர் வந்து 8√3. இதுதான் ஆன்சர்.
இதெல்லாம் தான் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் அல்ஜிப்ராவை பேஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷனில் கேட்ட கொஷின்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாடலில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பினாக்கிளோட வெரைட்டி சம் சால்வ் பண்ணுங்கள். இதுலேயே உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிடும். இதில் ஏதாவது சம் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.